மேஷ ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? இப்படி நம்ம நல்லா இருக்கீங்களான்னு கேட்க கூட ஆள் இல்லைங்க. நான் இருக்கனா இல்லையான்னு கூட பார்க்கறதுக்கு ஆள் இல்ல. ஆனா அவங்களுக்கு ஒரு தேவைனா எங்க இருந்தாலும் சரி தேடி தேடி வராங்க. அவனோட தேவைக்காக நீ இல்லாட்டி ஒண்ணும் இல்ல அப்படி இப்படின்னு செமையா டயலாக்லாம் பேசுறாங்க. காரியம் முடிஞ்சதும் கண்ல ஆளே படுறதில்ல. நம்ம பார்த்து பேச போனாலும் ஏளனமா பார்க்கறாங்க. சரி அது ஒரு புறம் இருக்கட்டும். உங்கள பொறுத்தவரைக்கும் கார்த்திகேயனுக்கும் மேஷ ராசிக்கும் பிரிக்க முடியாத ஒரு பந்தம் இருக்கு. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று பெயர் சொல்ல கலங்கிடுமே. முருகனின் பெயரை சொன்னாலே அவர்களின் வினைகள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் தேடி வருமே. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கிட்டு மேஷ ராசியுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே நீங்கி போகட்டும். உங்களுடைய எண்ணம் எல்லாம் பலிதமாகட்டும். உடைய செயல்பாடுகளுக்கு எல்லாத்துக்கும் அந்த வெற்றிவேல் முருகன் துணை வரட்டும். மேஷ ராசிக்காரங்களே, கார்த்திகை மாசம் பிறந்துருச்சு. உங்களுடைய தெய்வமாச்சே அவருக்கு நிறைய விசேஷங்கள் இருக்கு. அது என்ன? அது மட்டும் இல்லாம தலைப்பு என்னமோ என்னம்மா புதுசா ஏதோ ஒரு யோகம் சொல்லியிருக்க. எந்த யோகமும் எனக்கு பெருசா பலன் கொடுக்கல. இதுவும் வேசி யோகம்னு போட்டிருக்க. அப்படின்னு என்ன? புதுசா இருக்கே. வேசி யோகத்தினால எங்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டுன்னு போட்டிருக்க. அப்படின்னா என்னம்மா? இப்படி யோசிப்பீங்க. அது என்னன்னு தெளிவா பார்க்கலாங்க. இந்த யோகத்தினால மேஷ ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வரப்போகுது? உங்களுடைய துன்பத்தையும் துயரத்தையும் போக்கி அளவில்லாத ஆனந்தத்தை பெற போறீங்க. தீராத கஷ்டத்துல மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கம்மா. இந்த பிரச்சனை தீர்றதுக்கு வழி கிடைக்குமா? திண்டாட்டமா இருக்கு. கை கொடுக்கறதுக்கு எந்த கடவுளும் இல்லையே. ஏதேதோ நான் பரிகாரம் பண்றேனே, ஏதேதோ கோயில் கொள்ளன்னு போறேனே, எதுவும் எனக்கு பெருசா கை கொடுக்கலையம்மா. இப்படி புலம்பக்கூடிய அன்பர்களுக்கு கூட இந்த கார்த்திகை மாதத்துல இந்த யோகமான காலகட்டத்துல வெற்றிவேல் முருகனை வழிபாடு செய்ய முக்கியமா உங்களோட வழிபாடு எப்படி இருக்கணும்னு தெரியுமா? முதல்ல பரிகாரத்தை சொல்லிடுவோம். அப்புறம் பலன்களுக்கு போகும். நீங்க வேற தீராத கஷ்டம். யாராவது கை கொடுப்பாங்களான்னு வேற சொல்லிட்டீங்க. ஆனதிடமும் காலையில குடிச்சு முடிச்சு வீட்டுல தீபம் ஏற்றி முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி உட்காந்துருங்க. ஓம் நமோ குமாராய நம. இதுதாங்க உங்க மந்திரம். இந்த மந்திரத்தை முருகப்பெருமானுக்கே உரித்தான பிரசாதம் விபூதி இருக்கு இல்லைங்களா? அந்த விபூதியில எழுதி அந்த மந்திரத்தின் மீது உங்க கை விரல் இருக்கணும். அது முக்கியமா ஆள்காட்டி விரல் இருக்கணும். அது மேல கை வச்சுட்டு 108 முறை அந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கணும். இப்படி சொல்லும் பொழுது அனுதினமும் நீங்க சொல்ல 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 உங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் உங்களை விட்டு விலகிறது மட்டும் இல்லாம தலைவிதியே எனக்கு தப்பா இருக்குதுப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க கூட உங்க தலைவிதியே மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம் அந்த முருகப்பெருமானுடைய மந்திரம். வேலோட மயிலோட யாமருக்க பயமேன்னு ஒரு தலைவிதியை மாத்தி எழுதுவர். கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க. நல்ல மாற்றத்தை கட்டாயம் நீங்க உணர முடியும். இது என்னைக்கு நான் தொடங்கணும்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அது பிரம்ம முகூர்த்த வேலையில இந்த விரதம் நீங்க செய்யறது ரொம்ப விசேஷம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் 2 நாள் செய்வாங்க. பாதியில விட்டுடுவாங்க. திரும்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா சாமியை குத்த சொல்லுவாங்க. இந்த பரிகாரத்தை ஏதோ குத்த சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த செய்யறப்போ, அது ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கையோட ஒரு விஷயத்த நீங்க தொடங்குறப்போ, கடவுள நம்பணும். அந்த பரிகாரத்த நம்பணும். அந்த நம்பிக்கையினால தான் அந்த கடவுள் உங்களுக்கு அத நிறைவேத்தி குடுப்பாங்க. நம்பிக்கையே இல்லாம நீங்க என்ன பண்ணாலும் அதுக்கு பிரயோஜனம் கிடையாது. நான் இத பண்றேன். என் அப்பா முருகப்பெருமான் எனக்கு இதெல்லாம் சரி செஞ்சு குடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க பண்ணணும். ஓ! அப்பா இருக்காரு. அப்பா கிட்ட வருமானம் இல்ல. ஆனா அப்பா கிட்ட நம்ம என்ன கேட்கிறோம்னாக்கா, அப்பா எனக்கு வந்து ஒரு நோட்டு புத்தகம் வேணும்னு கேட்கிறேன். நியாயமான கோரிக்கை. படிக்கிற புள்ள படிக்கிறதுக்கு ஏதோ கேக்குது. அப்பா என்ன செய்வாரு அப்படின்னா, தன்னால முடியாத பட்சத்துல கூட கடன் வாங்கியோ, இல்ல வீட்டுக்கு தேவையான பொருட்கள வாங்காம விட்டுட்டு கூட உங்களுக்கு அந்த படிப்புக்கு தேவையான நோட்டு புத்தகத்த வாங்கி கொடுப்பாரு. அப்போ அப்பா கிட்ட நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை எப்படி? கண்டிப்பா நடக்குங்கிறது. அதேதான் நீங்க அப்பன் முருகன் கிட்டயும் வைக்கக்கூடிய நம்பிக்கை எப்படி இருக்கும்னாக்கா, கண்டிப்பா அது எனக்கு நடக்கும். அது கூடிய விரைவில் நடக்குங்கிற நம்பிக்கையோட அத செய்யணும். செஞ்சு பாருங்க நல்ல மாற்றம் இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பரிகாரம் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த யோகம்னா என்ன? அந்த யோகத்தின் காரணம் மேஷ ராசிக்காரங்க இந்த கார்த்திகை மாதத்துல எந்த மாதிரியான பலன்கள அனுபவிக்க போறீங்க?
இந்த காலகட்டத்துல எந்த விஷயத்த நீங்க செய்யணும், எந்த விஷயத்த நீங்க செய்யக்கூடாது. எல்லாமே சாதகமா இருக்கா? ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு பாதகமா இருக்கா? அத நாங்க எப்படி வந்து பாதுகாத்துக்கணும் எங்கள? இப்படி எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாங்க. வேசி யோகம் அப்படிங்கிறது நம்முடைய ஆன்மாவை குறிக்கக்கூடிய சூரியனால உருவாக்கப்பட்டது தான் இந்த யோகம். இந்த யோகத்தினால நமக்கு என்ன பலன் அப்படின்னாக்க, எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியா திட்டமிட்டு, அதற்கான வேலையை செய்து வெற்றி பெறது தான் யோகத்திற்கான பலன். ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தக்ஷாயன காலம் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமையே கார்த்திகை நட்சத்திரம் கூடிய நாள்ல தமிழ் மாதமான கார்த்திகை மாதம் பிறந்துருச்சு. இந்த மாதத்த பொறுத்த வரைக்கும் நிறைய யோகமான காலகட்டங்கள் மேஷ ராசிக்கு பலன் கொடுத்திருக்கு. அதாவது இந்த மாதத்துடைய தொடக்கத்திலேயே கிரகங்களோட சஞ்சாரத்த வச்சு பார்க்கிறப்போ, ரிஷபத்துல குரு பகவான், கடகத்துல செவ்வாய் பகவான், கன்னி ராசியில கேது பகவான், விருச்சிக ராசியில சூரிய பகவான், தனுசு ராசியில சுக்கிர பகவான், கும்ப ராசியில சனி பகவான், மீன ராசியில கேது பகவான். சோ இந்த மாதத்துல இந்த கிரகங்கள் இப்படிதான் சஞ்சாரம் பண்றாங்க. இதுல நவகிரகங்களுடைய தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் விருச்சிக ராசியில பயணம் செய்யறதுனால, விருச்சிக ராசியில சூரியனும் புதனும் இணைஞ்சிருக்கிறதுனால ஆதித்ய ராஜயோகம் உருவாகிடுச்சு. சூரியனாலேயே இப்ப 2வது யோகம் அப்படின்றது இந்த வேசி யோகம். சூரியனுக்கு 2ஆம் வீட்ல சுக்கிரன் சஞ்சரிக்கூடியதுதாங்க வேசி யோகம்னு சொல்லுவோம். இதனாலதான் வந்துட்டு வேசி யோகம் உருவாகுது. இந்த வேசி யோகமானது வந்து நம்மளுடைய ஆன்மாவை குறிக்கும் சூரியனால உருவாக்கப்பட்டது. ஒருத்தவங்களுடைய அந்த பிறப்பு ஜாதக கட்டத்துல சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு அடுத்த ராசியான 2ஆம் வீட்ல சந்திரன், ராகு, கேது இந்த 3 கிரகங்களுடைய சஞ்சாரத்த மட்டும் தவிர்த்துட்டு, வேறு எந்த கிரகங்கள் இருந்தாலும் சரி, ஒரு கிரகமா இருக்கட்டும், இல்ல ஒட்டுமொத்த கிரகம் இருந்தாலும் சரி, அந்த ஜாதகக்காருக்கு வேசி யோகம் உண்டாயிருக்குன்னு நம்ம சொல்லுவோம். இப்படி இந்த யோகம் இருக்கிறவங்க, ஒரு சிலர் நீங்க சொல்ல கேள்விப்படுங்க. எப்பேர்ப்பட்ட பிரச்சனை வந்தா கரெக்ட்டா அதுலருந்து வந்துட்டு பிளான் பண்ணி வெளிய வந்துர்றான்ப்பா. இவன எப்படி மாட்டி விட்டாலும் தப்பிச்சர்றான்ப்பா. இந்த ஸ்கூல் டேஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா படிக்கவே மாட்டாங்க. ஆனா கரெக்ட்டா அந்த எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. படிக்காமலே வந்துட்டு கிளாஸ்க்கு வருவாங்க. ஆனா அந்த சார் கிட்ட வந்து அடி வாங்காம தப்பிச்சிருவாங்க. அதே மாரி எக்ஸாம்ஸும் எழுதிருவாங்க. சோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு, அதற்கான வேலைய கரெக்ட்டா பார்த்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி, அதுல வந்து வெற்றி பெற்றுருவாங்க. இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் வேசி யோகம். அதே மாரி இந்த கார்த்திகை மாதத்துல இந்த வேசி யோகம் வந்திருக்கிறது வந்து ஒரு தனிச்சிறப்புங்க. இந்த யோகத்தினால மட்டும் தான் மேஷ ராசிக்கான நல்ல பலனா அப்டின்னா, ஒரு சில கிரகங்களுடைய மாற்றத்தினாலும் உங்களுக்கு வந்துட்டு அதிர்ஷ்டம் உண்டாகியிருக்கு. அதுவும் அதிர்ஷ்டம்னா சாதாரண அதிர்ஷ்டம்ங்க. அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். அது என்ன? கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி கடக ராசியில செவ்வாய் பகவான் வக்ரமாகுறாரு. அதே நாள்ல சுக்கிரனும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகுறாரு. 3வதா இந்த மாதம் முழுவதுமே ரிஷப ராசியில குரு பகவான் வக்ரகதியில சுத்துறாரு. அத சனியும், செவ்வாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதம் முழுவதுமே பார்த்துக்கிறாங்க. இதனால மேஷ ராசிக்காரங்களே, முன்னாடி நான் சொன்னதுதான். கார்த்திகை மாதம் 30 நாளுமே அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம் உங்களுக்கு. இப்ப சுருக்கமான பொது பலன்கள பார்க்கலாம். அப்புறம் நட்சத்திர பலன்கள பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி காண்பீங்க. நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள், உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு வந்த எதிரிகளுடைய தொல்லை இனி வரக்கூடிய நாட்களில் இல்லவே இல்ல. அதே மாதிரி உடல் ஆரோக்கியம். எந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடு உங்களுக்கு இருந்திருந்தாலும் சரி, அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். அதே மாரி குடும்பத்துக்கு பார்க்கும். குடும்பத்துல இருந்து வந்த சண்டை, சச்சரவு எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். நீங்க கூட யோசிச்சிருப்பீங்க. அட போடா! வீட்டுக்கு போலாமா? வேணாவா? குறிப்பா மேஷராசி அந்த பெண்கள்லாம் வந்து பார்த்தோம்னா, என்னடா வாழ்க்கை இது? எல்லாத்தையும் நம்ம தலையில போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கோம். யாராவது இந்த வீட்டு பிரச்சனைய தீர்க்கறதுக்கு வழி பார்க்குறாங்களா? அப்படின்லாம் புலம்பிருப்பீங்க. ஆனா இப்போ வந்து அந்த பிரச்சனை அப்படிங்கிறது தன்னால சரியாகும். குடும்பத்துல பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சான்ற அளவுக்கு எல்லாமே சுமூகமா இருக்க போகுது. அது மாரி வேலைய பார்த்தா, வேலையில கொஞ்சம் வந்துட்டு சுமை அதிகமா தாங்க இருக்கும். இதனால உங்களுக்கு அனுகூலமான பலன் தான் உண்டு. உங்களுடைய வேலைக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்கும். மேல் அதிகாரிங்கள சமாளிக்க முடியாத சூழ்நிலையில தத்தளிச்சிட்டு இருந்த நீங்க, அவங்கள சமாளிக்கிறது மட்டும் இல்லாம, அவங்கள உங்ககிட்ட கெஞ்ச வைப்பீங்க. "ப்பா இந்த வேலைய முடிச்சு குடுத்துருப்பா" அப்படிங்கிற மாதிரி. அதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மேஷ ராசிக்காரங்களா இருந்தனா, வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்தத விட நெறைய லாபத்த பெறுவீங்க. இந்த வார்த்தைய வந்து சொந்தமா தொழில் செய்றவங்க கேட்கிறப்போ இப்படி இன்ப தேன் வந்து பாயிற மாரி இருக்கும். உண்ம. ரொம்ப வந்துட்டு நீங்க கஷ்டப்பட்டீங்க. வியாபாரத்துல நெறைய வந்துட்டு சிக்கல்கள சந்திச்சுட்டீங்க. அதெல்லாம் சரியாகுது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த யோகமான காலகட்டம் தான்.
அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெருசா ஒரு பிரச்சனை இருந்துச்சு இல்லையா? தீர்க்க முடியாத பிரச்சனை. வெளிய சொல்ல முடியல. எங்க சொல்றது? என்ன பண்றது? இந்த பிரச்சனைய எப்படி நான் தீர்க்க போறேன்? இந்த மாதிரி பிரச்சனை கூட பெரிய பிரச்சனையாவே இருக்கட்டும். அதாவது தல போற விஷயமாவும் இருக்கட்டுங்க. அது வந்து சரியாகும். அடுத்தது மாணவர்கள பொறுத்தவரைக்கும், கல்வியில இருந்து வந்த ஆர்வம் இன்மை நீங்கி, ரொம்ப ஆர்வமா படிக்க ஆரம்பிப்பீங்க. படிப்புல வந்து பார்த்தீங்கன்னாக்க, ரொம்ப ஆர்வம் இருக்கும். நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. குறிப்பா சக மாணவர்களுடைய மத்தியில ஹீரோ மாரி சுத்துவீங்க. ஆசிரியர்கிட்டயும் பாராட்டுகள், பெற்றோர்கிட்டயும் பாராட்டுகள பெறுவீங்க. போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கெல்லாம் சாதகமான காலகட்டம். அரசாங்க தேர்வு எழுதிட்டு காத்துட்டு இருக்கீங்களா? ரிசல்ட் உங்க பக்கம் தான். அரசு வேலை உறுதி. அடுத்ததான் குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு. வேலைக்கு போறவங்களா இருங்க, இல்ல வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களா இருங்க. இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் ஆன்மீக ரீதியா நெறைய சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய மாதமா இந்த கார்த்திகை மாதம் இருக்கு. இது தொடர்ந்து நீங்க வந்துட்டு இன்னும் அதிகப்படுத்தணும்னா, தினந்தோறும் கந்த சஷ்டி கவசத்த நீங்க கேட்கிறதும், அத நீங்க படிக்கிறதும் உங்களுக்கு நன்மைகள அதிகமா கொடுக்கும். சுருக்கமான பலன கேட்கிறப்பவே மேஷ ராசி துள்ளி குதிச்சிருப்பீங்க. ஒரு மாரி நிம்மதி பெருமூச்சு விட்டுருப்பீங்க. இப்ப வந்து நம்ம நட்சத்திர பலன்கள பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். அஸ்வினி நட்சத்திரம் சேர்ந்தவங்க. திறமையா செயல்படக்கூடிய ஆற்றலை பிறவியிலேயே பெற்றவங்க இவங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நன்மைகளை நிறைய தரக்கூடிய மாதமா இருக்கு. கேது இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை சரி செஞ்சு கொடுக்கிறார். மொத விஷயம். பாம்பு கிரகம் உங்களுக்கு நல்லது பண்ணுது. அதான் வியாபாரம், தொழில்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துறாரு. போட்டியாளர்களால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகளை இல்லாம செய்யறார். உடல்நிலையில ஏற்பட்டிருந்த சங்கடங்களை போக்கி கொடுக்கிறார். வழக்கு விவகாரம் சாதகமா இருக்கும். உங்களுக்குலாம் வந்து டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரனால தனவரவு அதிகமா இருக்கும். பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா பொன் பொருள் சேரும். சொத்து வாங்குவீங்க. தம்பதிகளுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்க போகுது. குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும். ஆனா பிள்ளைகளுடைய நடவடிக்கையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அட சனி பகவான பொறுத்தவரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சு கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாம தொழில், உத்தியோகம், உடல்நிலை எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு நல்லது பண்றாரு. கேது பகவானும் ஓகேங்க. சூப்பரோ சூப்பர். சனி பகவானும் ஓகே. இந்த சூரிய பகவான் வந்துட்டு ஒரு சின்னதா உங்களுக்கு வந்து ஒரு ஹிண்ட் குடுக்குறாரு. என்ன தெரியுமா? உடல்ல பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அட என்னம்மா நீ இப்பதான் வந்துட்டு உடல் ஆரோக்கியம் மேம்படும்னு சொன்ன, இப்ப பிரச்சனை வரும்னு சொல்றேன்னு கேட்காதீங்க. சும்மா கொஞ்சம் மனசோர்வு. டயர்டா இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான். மத்தபடி ஒண்ணும் கிடையாது. உங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியா மாத்துறவரு இவர்தான். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் 30ஆம் தேதி இருக்கு. அந்த நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு கேட்டீங்கன்னா, அதே நவம்பர் மாதத்துல 25, 27, டிசம்பர் மாதம் 7, 9 இந்த நாட்கள சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அனுதினமும் பைரவரை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்த பரணி நட்சத்திரம். துணிச்சல்காரங்க. நினைச்சத சாதிக்கணும். இதுதான் உங்களுடைய பிறவி குணம். உங்கள பொறுத்தவரைக்கும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னாக்க, எதிர்பார்த்த நன்மைகளும் அடைவீங்க. எதிர்பாராத விதங்களையும் நன்மைகளை அடைவீங்க. லாபஸ்தானத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கூடிய சனி பகவானால பொருளாதார நெருக்கடிகள் விலகும். உற்பத்தி செய்த பொருட்களை விற்பனை செய்வீங்க. லாபம் அதிகரிக்கும். வியாபாரத்துல இருந்த தேக்கம் நீங்கும். உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் ஒத்துழைப்பா இருப்பாங்க. அது ஒத்துழைப்பா அதிகமா கொடுப்பாங்க. அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் செல்வாக்கு உயரும். தொண்டர்கள் கிட்ட ஆதரவு அதிகரிக்கும். நினைச்சதை சாதிப்பீங்க. அந்த நிலை இருக்கு. சூரிய பகவான் மாதம் முழுவதுமே உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால அரசு விவகாரங்கள்ல யோசித்து செயல்படுவது நல்லது. அதே மாதிரி அரசு ஊழியர்கள் அதிகாரிங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். தேவையில்லாத எதுவும் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் நீங்க கேட்கறதோ இல்ல எக்ஸ்ட்ரா பதில் சொல்றதோ இருக்கக்கூடாது. ஒரு சிலருக்கு உடல்ல சின்ன சின்ன நெருக்கடிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் நீங்க மருத்துவர்கிட்ட போனீங்க அப்படின்னாக்கா சரியாயிடும். சும்மா சின்னதா. ஆனா கேது பகவானை பொறுத்தவரைக்கும் அனைத்து சங்கடங்கள்ல இருந்தும் உங்களுக்கு பாதுகாக்கிறார். எதிரிகளால உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை கூட சரி செஞ்சு கொடுத்து உங்களை வெளியே கொண்டு வர்றார். சின்ன வியாபாரம். சின்னதா ஒரு ரூ. 100 200 போட்டு நான் காய்கறி வியாபாரம் பண்றேமா, நல்ல லாபம் பார்ப்பீங்க. கூலி வேலை செய்றவங்கல இருந்து கோடி கோடியா பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழிலதிபர்கள் வரைக்கும் உங்கள பொறுத்தவரைக்கும் கார்த்திகை மாதத்துல எந்த ஒரு குறையுமே கிடையாது. பண ரீதியா பிரச்சனையே கிடையாது. உங்களுடைய நட்சத்திரநாதனால வரவு அதிகரிக்கும். பழைய கடன்களை அடைச்சிருவீங்க. வாழ்க்கை துணை கிட்ட உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பிள்ளைகளுடைய நலன்ல மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தணும். அலைச்சல்கள் தீரும்.
அதன் வழியாக லாபம் கூடும். ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேரும். விவசாயிகள பொறுத்தவரைக்கும் விளைச்சல்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் 1, 2 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னாக்க, நவம்பர் மாதம் 24, 27, டிசம்பர்ல 6, 9, 15 இந்த நாட்கள சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்த கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். உறுதியோட செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சாதகமான மாதமா இருக்கு. சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால உடைய செயல்பாடுகளை மட்டும் கொஞ்சம் நிதானமா செய்யுங்கன்னு சொல்றாரு. உடல்நிலையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்றாரு. அரசு விவகாரங்கள கவனமா இருங்கன்னு சொல்றாரு. ஆனா நீ எதிர்பார்த்த அனுமதி சலுகைகள் கிடைக்கும். மனசோர்வு நீங்கும். அதாவது கேது பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களை பாதுகாக்கிறார். சூரிய பகவான் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கேது பகவான் வந்து குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்கிறார். யாரா நீ? நீ அப்படி எனக்கு நல்லது பண்ற அப்படின்னு நீங்க யோசிக்கக்கூடிய அளவுக்கு நல்லது பண்றார். உங்கள எல்லா வேலையுமே எடுத்த காரியத்தை கடகடான்னு முடிக்கிறதுக்கு உதவி செய்யறாரு. தடைகளை நீக்கி வைக்கிறாரு. தொழில இருந்த போட்டியை வந்து சரி செஞ்சு கொடுக்குறாரு. தொழில இருந்த நெருக்கடியே மாத்துறாரு. வழக்கு விவகாரத்தை உங்களுக்கு சாதகமான முடிவு கொண்டு வராரு. சனி பகவான் உங்களுடைய வரவை வந்து அதிகரிச்சு கொடுக்குறாரு. இதனால எந்த ஒரு விஷயம் துணிச்சலா செயல்படுவீங்க. வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க. உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களும் ஒத்துழைப்பா இருப்பாங்க. நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்க அப்படின்னாக்க, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆதரவாளர்கள் அதிகமா இருப்பாங்க. சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமா நம்மள சஞ்சரிக்கிறதுனால, குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகப் போகுது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. புதுசா இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. பத்திரப்பதிவுலாம் நல்லபடியா செஞ்சு முடிப்பீங்க. கலைஞர்களை பொறுத்தவரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா புதிய பதவி கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல கவனமா இருக்கணும். நட்பு விஷயத்திலும் எச்சரிக்கையா இருக்கணும். இதை மட்டும் செஞ்சுட்டா போதும். நல்லதுதான் உங்களுக்கு. படிப்பு விஷயத்துல எந்த குறையும் இல்ல. பழக்க வழக்கத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது டிசம்பர் 2. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டமான நாளுன்னு பார்த்தோம்னாக்க நவம்பர் மாதத்துல 27, 28, டிசம்பர் மாதம் 1, 9, 10 இந்த நாட்கள் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மையில கொண்டு முடியும். சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்துக்கு இந்த நாளை பயன்படுத்துங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அனுதினமும் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வதனால நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். இப்ப வந்து மேஷ ராசிக்காரங்க நினைச்சிருப்பீங்க, அடடா ரொம்ப நல்லா இருக்குப்பா. நிறைய உறவுகள் என்ன சொல்றீங்கன்னா, மா நடக்குதோ இல்லையோ நீ சொல்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்குமா. நீங்க இந்த மாதிரி சொல்றப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, எந்த அளவுக்கு இவன் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க இப்படிதாங்க தோணும். சோ அந்த மாதிரி ஏதாவது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுறீங்க அப்படின்னாக்க, உங்களுடைய பெயரு உங்களுக்கு எந்த மாதிரி வேண்டுதல் இருக்குன்னு சொல்லி பதிவிடுங்க. உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட நிச்சயமா வேண்டிக்கிறேன். ஆனா இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு நிச்சயமா நல்ல காலமா இருக்கு. உறுதியா சொல்றேன். 100க்கு 100% நல்ல காலமா கண்டிப்பா இருக்க போகுது. உங்களுடைய முருகப்பெருமானுடைய அருளாசினால நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும். வந்த கஷ்டங்கள் மறையட்டும். வரக்கூடிய கஷ்டங்கள் விலகி ஓடட்டும். கடவுள்கள் மட்டும் உங்களுக்கு துணை வரட்டும். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம். நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜனஜாதகத்தை பொறுத்து சிறிதளவும் மாறுபடுங்க. மேஷ ராசியை பொறுத்தவரைக்கும் இன்னல்கள் இல்லாத இனிமையான வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள். ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி.